நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை நகரை சிங்கப்பூர் மாதிரி மாத்திடணும் அப்படின்னு சொல்லி பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முயற்சியில அவங்க வெற்றி பெற்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. ஆனா சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம சென்னை நகர்ல வரப்போகுது. அது என்ன அப்படின்றதுதான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சிங்கப்பூருடைய சென்ட்ரல் ரீஜன்ல கார்டன்ஸ் பை தி பே அப்படின்னு சொல்லி ஒரு அர்பன் பார்க் ஒன்று இருக்கு. இந்த கார்டன்ஸ் பை தி பே பார்க்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் விசிட் பண்றாங்க. அப்படி 10 லட்சம் பேர் விசிட் பண்ற அளவுக்கு இந்த பார்க்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 18 மரங்கள் இருக்கு. இந்த 18 மரங்களுமே இயற்கையான ஒரு மரங்கள் கிடையாது, மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது மரம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த அமைப்புகளை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த கார்டன்ஸ் பை பே பார்க்குக்கு வராங்க. இந்த பார்க்ல இந்த 18 மரங்கள் இருக்கிற பகுதியை வந்து சூப்பர் ட்ரீ க்ரூ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு மரத்துடைய ஹைட்டுமே அப்ராக்சிமேட்லி ஒரு 25 மீட்டர்ஸ்ல இருந்து 50 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கு. 50 மீட்டர்ஸ் ஹைட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம சென்னையில இருக்கிற எல்ஐசி பில்டிங் ஹைட் எடுத்துக்கலாம். எல்ஐசி பில்டிங்கோட ஹைட்டா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 54 மீட்டர்ஸ் அப்படின்ற அளவுல இருக்கு. இந்த ட்ரீ, அதாவது இந்த பார்க்ல இருக்கிற ட்ரீயோட ஹைட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு தி ஹைட் ஆஃப் எல்ஐசி பில்டிங் அளவுல இருக்கு. இந்த மாதிரி ஒரு 18 ட்ரீஸ் வந்து இந்த பார்க்ல அமைச்சிருக்காங்க. இந்த பார்க்குக்கு வர விசிட்டர்ஸ் லிஃப்ட் வழியா இந்த மரத்தின் மேல இருந்து சிங்கப்பூருடைய அழகை கண்டு ரசிப்பாங்க. இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம சென்னை நகர்லயும் வரப்போகுது. அது எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்ட இருக்கிற கலைஞர் சென்டனரி பார்க்ல தான் இதே மாதிரியான ஒரு ட்ரீயை செட் பண்ண போறாங்க. போன வருடம் மரீனா செம்மொழி பூங்காக்கு அப்படியே ஆப்போசிட்ல கலைஞர் சென்டனரி பார்க் ஓபன் பண்ணாங்க. இந்த பார்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிப்லைன், மிஸ்ட் ஹவுஸ், மியூசிக்கல் ஃபவுண்டன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இடம் பிடிச்சதுனால ஒரு நாள் ஒன்றுக்கு 500ல இருந்து 1000 பேர் இந்த பார்க்கை விசிட் பண்ணி வராங்க. இந்த இடத்துக்கு மேலும் விசிட்டர்ஸ் வரணும் அப்படின்ற நோக்கத்துல இப்போ இந்த கலைஞர் சென்டனரி பார்க்கோடைய ஈஸ்டர்ன் எண்ட்ல இதே மாதிரியான ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஒன்று அமைக்க போறாங்க. இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சருடைய ஹைட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 34 மீட்டர் அப்படின்ற அளவுல இருக்க போது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு சொன்னா இப்ப சென்னையில இருக்கிற எல்ஐசி கிட்டத்தட்ட ஒரு 54 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கு. இந்த ட்ரீயோடைய ஹைட் ஆனது 34 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 34 மீட்டரை வந்து ஒரு எஸ்கலேட்டர் வழியா நீங்க பயணம் செஞ்சு அந்த ட்ரீயோடைய டாப்புக்கு போனீங்க அப்படின்னா நம்ம சென்னை சிட்டியுடைய அழகை ரசிக்க முடியும். இது ஒரு சூப்பரான விஷயமா இருக்க போகுது. சென்னையுடைய ஒரு நியூ லேண்ட்மார்க்கா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. உலக எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்ல நம்ம கலைஞர் சென்டனரி பார்க்ல இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ப்ளூ ட்ரீ இருக்க போகுது. இதே மாதிரி சென்னையில இருந்த நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கு இது இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.